முதலமைச்சர் வசமிருந்த இலாகாக்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது குறித்து அரசியல் தலைவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். முதலமைச்சர் ஜெயலலிதா வசமிருந்த இலாக்காக்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது குறித்து கருத்து தெரிவித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், நிர்வாக வசதிக்காகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் என்றும் அரசியல் அழுத்தம் காரணம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். முதல்வர் அவர்களுடைய பொறுப்பை OPS அவர்களுக்கு வழங்கியிருப்பது நிர்வாக வசதிகளுக்காக வழங்கியிருக்க முடியுமே தவிர்த்து இதில் வேறு ஒன்றும் விசேஷமாக சொல்வதற்கு எதுவுமே இல்லை. அழுத்தத்தின் காரணமாக கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் அது ஏமாற்று வேலையாகத்தான் இருக்க முடியும். இலாக்காக்கள் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதை எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், முதலமைச்சர் உடல்நலம் பெற்று திரும்பும் வரை தமிழகத்தின் நலன் கருதி பொறுப்பு முதலமைச்சர் ஒருவரையோ அல்லது அவருக்கு அடுத்துள்ள மூத்த அமைச்சரையோ நிர்வாக பணிகளை கவனிக்க நியமிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதியும் தானும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தை காவிரி, முல்லை பெரியாறு, சிறுவாணி உள்ளிட்ட பிரச்சனைகள் சூழ்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் பல்வேறு நிர்வாக பிரச்சனைகளை கலந்தாலோசிக்க பொறுப்புள்ள அமைச்சரவை இருக்க வேண்டும் என கூறியுள்ள ஸ்டாலின், முக்கிய முடிவுகளை எடுக்க அந்த அமைச்சரவைக்கு ஒரு தலைவர் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் மாநிலத்தின் நிர்வாக நலன் கருதி தமிழக ஆளுநர் எடுத்துள்ள நடவடிக்கையை வரவேற்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இலாக்காக்கள் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பது குறித்து அரசியல் தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறை நடத்திய சிறப்பு விவாதத்தில் பங்கேற்ற அவர்கள், அரசு பணிகள் தொய்வின்றி நடைபெற இந்த அறிவிப்பு வழிவகுக்கும் என கூறினர். மாற்று ஏற்பாடு அரசியல் சட்டப்படி ஆளுநர் திரு பன்னீர்செல்வம் 2 தடவை முதலமைச்சராக இருந்தவர், மூத்த அமைச்சர், அவருடைய தலைமையில அமைச்சரவை கூட்டம் நடக்கும். முதலமைச்சர் இருந்த இலாக்காக்கள் அவர் பார்ப்பார்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்ட்ரீம் ஏற்பாடு. முதலமைச்சர் அவர்கள் உடல்நலம் தேடி வருகிற வரை இந்த இன்ட்ரீம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அரசு பணிகள் தொடர்ந்து நடப்பதற்காக வழி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏற்பாடு என்பது இப்போதைக்கு இது வரவேற்கக்கூடியதுதான். மரியாதைக்குரிய திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் அவர்களின் துறையை கவனிப்பார் என்று ஆளுநர் அறிவித்திருப்பது ஒரு ஆரோக்கியமான முடிவு. பல யூகங்களுக்கும், பல விமர்சனங்களுக்கும், பல வதந்திகளுக்கும் இது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனையின்படியே இது நடைபெறுகிறது என்று அவர் அறிவித்ததன் மூலம் முதலமைச்சர் மற்றவர்கள் சொல்லும் வதந்திகளைப் போல அல்லாமல் ஓரளவிற்கு உடல்நலம் தேறி வருகிறார் என்று நமக்கு தெரிகிறது. அவர்களின் ஆலோசனையின் பேரில் அனைத்து இலாக்காக்களையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கவனிப்பார் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது எல்லா முடிவுகளையும் மூத்த அமைச்சர், இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கூறியதைப் போல ஏற்கனவே 2 முறை இந்த பொறுப்பில் முதலமைச்சர் என்கிற பொறுப்பிலேயே இருந்து ஆட்சி நிர்வாகம் செய்த அனுபவம் உள்ளவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவரிடத்திலே இதை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்கிற போது இதை மனப்பூர்வமாக வரவேற்க விடுதலை சிறுத்தைகள் கடமைப்பட்டிருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2 முறை முதலமைச்சராக இருந்து பணியாற்றியிருக்கிறார். இன்றைக்கு முதல்வருக்கு அடுத்த இடத்தில் இருந்து நிதியமைச்சராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவை முன்னவராக இருக்கிறார். அவருக்கு இந்த பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் திறம்பட செயல்படுவார் என்று நான் கருதுகிறேன். ஒரு பிரச்சனைக்கு ஆளுநருடைய அறிக்கையின் மூலமாக முற்றுப்புள்ளி வைத்திருப்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் வரவேற்கிறேன். அமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டே ஆளுநர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து. இதை வரவேற்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அரசு தொடர்ந்து நடைபெறுவதற்கு இந்த அறிவிப்பு தேவையானது. மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். பொறுப்பு முதலமைச்சர் அல்லது மாற்று ஏற்பாடு என்பது குறித்து அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் ஆளுநரின் அறிவிப்பு விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளியை வைத்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.